திருநெல்வேலி அருகே மாணவி கடத்தப்பட்ட வழக்கை மகளிர் காவல் நிலைய பெண் ஆய்வாளர் காணாமல் போன வழக்காக மாற்றி எழுதியதாக மாணவியின் தாயார் குற்றம் சாட்டியுள்ளார். கூடங்குளம் அருகே வெள்ளக்கோவில் தெருவைச் சேர்ந்த பஞ்சவர்ணக்கிளி என்பவரின் 17 வயது மகள் உடல்நிலை சரியில்லாததால் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு வீட்டில் இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி பஞ்சவர்ணக்கிளி வழக்கம் போல் அணுமின் நிலையத்தில் கூலி வேலைக்கு சென்றுள்ளார். பின் அவர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது தனது மகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ந்துள்ளார். அருகில் உள்ளவர்களிடம் விசாரித்தபோது ராஜேஷ் என்ற இளைஞர் மாணவியை கடத்திச் சென்றதாக கூறியுள்ளனர். இதுகுறித்து அவர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை படித்த காவல் ஆய்வாளர் ராஜகுமாரி, இப்படி புகார் கொடுத்தால் எப்படி, உங்கள் மகள் கடத்தப்பட்டார் என்பதற்கு என்ன ஆதாரம் என கேட்டு மிரட்டி மாணவி மாயம் என கூறி புகாரை பதிவு செய்துள்ளார். இது அவரை அதிருப்திக்குள்ளாக்கியது. என் பிள்ளைய இந்த இப்படி இவன் ஒருத்தன் கூட்டிகிட்டு போயிட்டான்னு தான் சொல்லி எழுதி கொடுத்தோம். அப்படி கொடுக்கக்கூடாது, அவன் தான் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் எழுதினது பிள்ளைய காணையிலன்னு சொல்லி தான் எழுதி கொடுக்கணும். இப்போ அவன் கூட்டிகிட்டு போயிட்டான்னு என்ன வச்சு இருக்கு?